எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2-3 ஆண்டுகளாக உங்களை எல்லாம் சந்திக்க முடியவில்லை. இப்போது சந்திப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எப்படி மதுரையின் உணவு நம்மை இங்கே ஈர்க்கின்றதோ அதுபோல் மதுரையை சார்ந்த பத்திரிகையாளர்களாகிய உங்களை சந்திப்பதில் எப்போதுமே எனக்கு மகிழ்ச்சி. அதுவும் கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு இன்று உங்களை சந்திப்பதில் எனக்கு மாற்றற்ற மகிழ்ச்சி. நான் முக்கியமாக சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், மோடி அவர்கள் தன்னுடைய போக்கை ரிசல்ட் வந்த பிறகும், முடிவுகள் தெரிந்த பிறகும் இன்னும் அவர் மாற்றிக்கொள்ளவில்லை. அவரை பொறுத்தவரையில் ஒரு நாடக நடிகரை போல்தான் அவருடைய நடை உடை பாவனைகள் இருக்கின்றன. நேற்று கூட பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் கட்சி, அவர் மற்ற கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுடைய அந்த கூட்டம் நடக்கின்ற பாராளுமன்றத்துடைய மத்திய அவையிலே அமர்ந்து கொண்டு வரும்போது அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்ற புக்கை எடுத்து அவர் முத்தம் கொடுக்கின்றார். ஒரு ஏமாற்று பேர்வழி என்பதை தேர்தலில் கடைசி 10 நாள் மிக தெளிவாக அவர் காட்டிவிட்டார். கடைசி 10 நாட்கள் ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு மன்னிக்க வேண்டும். ஆனால் உண்மை இதுதான். பைத்தியத்தை போல் அவர் நடமாடிக் கொண்டிருந்தார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய ஜுப்பாவை அவர் கிழித்துக் கொள்ளவில்லையே தவிர மற்றபடி 10 நாளைக்கும் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொன்றை உணரி வந்தார். குறிப்பாக நான் சாதாரணமாக பிறக்கவில்லை, இதில் ஏதோ ஒரு கடவுள் அவதாரம் போல் அவர் மரணித்துக் கொண்டார். அப்புறம் சொன்னாரு, 2 மாடு எரும மாடு இருந்தா ஒரு மாட்டை காங்கிரஸ்காரங்க எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இது மாதிரி தினந்தோறும் பிதற்றலிலேயே இருந்தவர் கடைசியில் என்ன சொல்வார் என்றால், எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்கள், பங்கு சந்தையில் எல்லோரும் முதலீடு செய்யுங்கள், தேர்தல் முடிவுகள் தெரிந்த பிறகு பங்கு சந்தையில் நல்ல லாபம் வரும் என்று சொன்னார். அதே போல்தான் நடந்திருக்கின்றது. மிகப்பெரிய ஊழல் பங்கு சந்தையிலே நடந்திருக்கின்றது. அதை பற்றி விரிவாக எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சொல்லி இருக்கின்றார்கள். சிதம்பரம் அவர்களும் நேற்று சென்னையிலே சொல்லி இருக்கின்றார்கள். அவரை பொறுத்தவரையில் நான் நினைக்கின்றேன், அவர் திருந்துவதற்கு வழியே இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். அவர் மீண்டும் அவருடைய பழைய படிதான் அவருடைய போக்கு இருக்கும். கண்டிப்பாக அவருக்கு ஆதரவு தருகின்ற நம்முடைய நாயுடு அவர்களும் நம்முடைய நிதிஷ்குமார் அவர்களும் விரைவில் அவரை விட்டு போவதற்கான வழிகள் தான் தெரிகின்றன. இந்த அரசாங்கம் என்பது இன்னும் ஒரு முதல் பாராளுமன்ற கூட்டத்தையே தாங்குமா அல்லது அன்றே அந்த அரசு விழுந்து விடுமா என்ற நிலை இருக்கின்றது. ஆகவே மோடி அவர்களை பொறுத்தவரையில் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலில் அவர் தன் கட்சியிலே இருக்கின்றவர்களை அழைத்து போக வேண்டும். பிறகு தன்னுடைய கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளை அழைத்து செல்ல வேண்டும். இன்னும் போன தடவை போல் நான் தான் ஹிட்லர், நான் தான் இந்தியாவின் முசோலினி என்று சொல்லிக் கொண்டு தன்னுடைய இஷ்டத்துக்கு அவர் வேலைகளை செய்ய காண்பித்தால் கண்டிப்பாக இந்திய ஜனநாயக பாராளுமன்ற முறைப்படி அவரை தூக்கி எறிவார்கள் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அவருடைய தோஸ்துகளாக, அவருக்கு மிகவும் வேண்டியவர்களாக தமிழகத்திலே இருக்கின்ற அண்ணாமலை அவர்களோ, என்னுடைய அன்பு சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் பேச்சிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரையில் நான் மிகவும் வருத்தப்படுகின்றேன். சொல்வார்கள், ஒரு பழமொழி சொல்வார்கள், அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக இந்த தமிழிசை அவர்கள் ஒழுங்காக கவர்னராகவே இருந்திருக்கிறார். அதை விட்டு நாம் தேர்தலில் நிற்க வேண்டும், மிகப்பெரிய அமைச்சராக வர வேண்டும் என்று பேராசைப்பட்டு தன் முக சாயலை கூட கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொண்டு மாற்றிக்கொண்டெல்லாம் டிவியில் தினந்தோறும் வந்து தேர்தலிலே போட்டியிட்டார். கடைசியிலே டெபாசிட் தான் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அவருடைய போட்டியிட்ட தொகுதியில் தான் ஒரு மிகப்பெரிய வங்கி இருக்கின்றது. மயிலாப்பூர் ஹவுசிங் பெனிஃபிட் ஃபண்ட் என்ற ஒரு மிகப்பெரிய வங்கி இருக்கின்றது. அந்த மயிலாப்பூர் தொகுதியிலே இருக்கின்ற வாக்காளர்களில் பெரும்பாலானவர்கள் அரசு ஊழியர்களாக இருந்து அவர்கள் இப்போது ரிட்டையர் ஆகி இருக்கின்றார். அவர்கள் தங்களுடைய முதலீடுகளை எல்லாம் அந்த மயிலாப்பூர் வங்கியிலே தான் முதலீடு செய்திருந்தார்கள்.
அந்த வங்கிக்கு தலைவராக சிதம்பரத்தில் தேவநாதன் என்பவர் தான் தலைவராக இருக்கின்றார். அவர்தான் கார்த்திக் சிதம்பரத்தை எதிர்த்து சிவகங்கையிலே போட்டியிட்டார். கிட்டத்தட்ட 570 கோடி ரூபாயை அவர் ஊழல் செய்திருக்கின்றார். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்றால் வயதானவர்கள், ரிட்டையர் ஆனவர்கள், குறிப்பாக ஏழை மக்கள் தான் நிறைய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இதற்கு ஒரு வழி செய்யுங்கள் என்று தமிழிசை சவுந்தரராஜனிடம் அவர்கள் போய் கேட்டபோது அவர், நான் இதை பற்றி ஒன்றும் செய்ய முடியாது, அவர் எங்க கட்சிக்காரர், அவரை பற்றி நீங்கள் சொல்வதையெல்லாம் எனக்கு நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரித்த காரணத்தால் மயிலாப்பூரிலே யூசுவலாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கின்ற நண்பர்கள் இந்த முறை வாக்களிக்கவில்லை. ஆகவே அவரை பொறுத்தவரையில் அந்த நம்மளுக்கு புருஷன் வேண்டாம், அரச வந்தா போதுன்ற அந்த எண்ணம் நிறைவேறவில்லை. அதனால் அவர் இதை உளறி கொண்டிருக்கின்றார். அதே போல் அண்ணாமலையை எடுத்தீர்கள் என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையில் அண்ணாமலை அவர்கள் ஒரு கார்பரேஷனில் தனியாக நின்றாலே ஜெயிக்க முடியாது, ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஜெயிக்க முடியாது. ஆனால் ஏதோ போய் கோயம்புத்தூரையே நான் ஒரு திப்பு சுல்தானாட்ட பிடித்து விடுவேன் என்றெல்லாம் சொல்லி கடைசியிலே மிக கேவலமாக தோற்றிருக்கின்றார். ஆகவே இந்த வாய்மொழி ஜாலத்திற்கெல்லாம் தமிழக மக்கள் மயங்க மாட்டார்கள். தினந்தோறும் அறிக்கை விட்டாலும் சரி, தினந்தோறும் டிவியிலே முகத்தை காட்டினாலும் சரி, கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களால் தமிழகத்தில் அவர் அரசியல்வாதியாக விழுற முடியாது என்பதோடு மட்டுமல்ல, அவருடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழகத்திலே கால் ஊன்ற முடியாது. அதுவும் ஏதோ அதிமுகவோடு கொஞ்சம் காலம் அவர்கள் உறவில் இருந்த காரணத்தால் கொஞ்சம் மக்கள் அறிகின்ற நிலைக்கு இந்த பாரதிய ஜனதா வந்திருக்கிறதே தவிர, பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழகத்திலே வளர்வதற்கே அதற்கு வாய்ப்பு கிடையாது. இதைத்தான் சென்ற பாராளுமன்ற கூட்டத்திலே எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது மிக ஆக்ரோஷத்தோடு சொன்னார், நான் இன்றைக்கு உறுதியாக சொல்கின்றேன், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழகத்தில் என்றைக்கும் கால் ஊன்ற முடியாது என்று பாராளுமன்றத்திலே மிக தெளிவாக ஆணித்தரமாக பேசியவர் ராகுல் காந்தி. அதன்படிதான் இப்போது நடந்திருக்கின்றது. ஆகவே இந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு அடக்கமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு அடக்கமாக அண்ணாமலையும் தமிழிசையும் இருக்க வேண்டும். மாறாக திருப்பியும் சத்தம் போட ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால், கண்டிப்பாக எப்படி அவருடைய அரசியல் வாழ்க்கையை தமிழக மக்கள் முடித்தார்களோ அதே போல் அவருடைய வாயையும் தமிழ்நாட்டு மக்கள் அடக்குவார்கள்.